சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற வினாவானது, பெங்களூர்லேருந்து விஜயா அப்படிங்கிற அம்மா கேட்குறாங்க, ஜபம்னா என்ன அப்படின்னு. சிவரகசியத்தில் நிறைய தடவை இதுக்கு நம்ம விடை சொல்லியிருக்கோம். தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை சிந்திக்கிறதுனால நமக்கு மிகச்சிறந்த நன்மை உண்டு. ஏன் அப்படின்னா, ஜபம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ, வடமொழி சொல், அது ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல். அது 2 செயலை குறிக்கும். ஜப ஜல்ப மானசேஜ அப்படின்ட்டு. ஜல்பம்னா உளர்றதுன்னு அர்த்தம். தூக்கத்தில் சில பேர் தானாகவே, குழந்தையெல்லாம் நன்னா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, முதல் நாள் ஏதாவது விளையாண்டது, பயந்தது, அது மாதிரி இருந்ததுன்னா தானாகவே பேசிக்கும். அது மாதிரி உளர்றதுக்கு பேர் ஜபம்னு பேர். குரு மூலியமாக ஒரு மந்திரத்தை, அதாவது ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ ஒரு வரியோ, அதை மீண்டும் 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 இடைவிடாது உச்சரித்து கொண்டே இருக்கின்ற செயலுக்கு ஜபம்னு பேர் சொல்கிறோம். ஆகமம் அது ஒரே சொல்ல, ஒரே மந்திரத்தை தான் சொல்லும் திருப்பி திருப்பி. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. பூசணைகளில் உள்ள மந்திரம் மாறிண்டே இருக்கும். ஜபத்தில் உள்ள மந்திரம் மாறவே மாறாது. இப்போ ஒரு ஆசன மந்திரம் சொல்கிறோம், ஓம் தர்மாய நமஹா, ஓம் ஞானாய நமஹா, ஓம் வைராக்கியாய நமஹா, ஓம் ஐஸ்வர்யாய நமஹான்னா வேறு 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 நாமாவளி வரும், மாறிண்டே இருக்கும். இந்த ஜபம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறது. அதுதான் ஆவர்த்தின்னு சொல்கிறோம். சுழலை 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 சொல்லிகிட்டே இருக்கிறது. அது மாதிரி ஒரு சொல்லையோ இல்லை ஒரு எழுத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஆகமங்களிலே பரிந்துரைக்கப்பட்ட அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற அந்த பண்பிற்கு ஜபம் என்று பெயர். அது ஆவர்த்தின்னு சொல்கிற வழக்கமாக இருக்கு. சரி, இந்த ஜபம் எதை குறிச்சுது அப்படின்னா, இந்த தேவதை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த தேவதைகளின் அழைப்பொலியாக இந்த ஜபமானது கருதப்படுகிறது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பர் வச்சுருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் நம்பர் வச்சுருக்கோம். அந்த நம்பரை அடித்தா அவள் எடுத்து பேசுகிறாள். அந்த மாதிரி இந்த மந்திரங்கிறது இறைவனை நேரடியாக அழைக்க வல்ல ஆற்றலுடையது. அந்த ஆற்றலுடைய அத்தகைய சொற்களைத்தான் மந்திரம் என்று சொல்கிறார்கள். அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த ஜபத்தில். ஜபங்கிறது மந்திரத்தை சொல்லணும், வேறு ஏதோ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இப்போ வீட்டில் ஒருத்தரை கோவத்தில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஜபம்னா, திருப்பி திருப்பி அதே வார்த்தையால் திட்டின்னு இருந்தால் கூட அதை சொல்லடாவா, திருப்பி திருப்பி சொல்லணும், அதுக்கு ஜபம் பேர். ஆனால் எதை சொல்லணும்னா, இறைவனை அழைக்கின்ற ஒளியை சொல்ல வேண்டும். மந்திரம் அது ஆகமத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கணும். அந்த வார்த்தையை சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணர்வு பூர்வமாக சொல்லணும். இப்போ ஒரு செல்லை போட்டுட்டு நம்ம ஒரு செல்லில் தான் பேசுகிறோம். நம்ம பேசுகிறதுங்கிறது ஒரு ஒரு உயிரற்ற ஒரு பெட்டி. அது அந்த பெட்டி கூட தான் பேசுகிறோம். அவள் கூடவா பேசுகிறோன்னு நம்ம நினைக்கிறோம். யார் அந்த செல்லு கூட கனெக்ஷன் வச்சுருக்காளோ, அடுத்த முனையில் யார் இருக்காளோ அவள் கூட பேசுகிறோம். ஆனால் நம்ம பேசுகிறது இந்த செல்லு கூட தான். அந்த மாதிரி உண்மையான அந்த தன்மை வேறு முனையில் இருந்து தொடர்பு கொள்கிறவர்கள், அந்த மாதிரி பரமாத்மா கூட சம்மந்தப்பட்ட இந்த ஜபம்ங்கிறது ஒரு செல்லு மாதிரி. அது வழியாக நாம் பேசிகிட்டே இருக்கோம். அது அவரை போய் அடையிறது. அந்த மாதிரி ஒரு உயர்த்தன்மை இந்த ஜபத்துக்கு உண்டு. கலியுகத்தில் இந்த ஜபம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குது. அந்த மாதிரி அழைப்பொலின்னு இருக்குது. அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் ஜபம். அதை 2 விதமாக 3 விதமாக பிரிக்கிறதுன்னு சொல்லுவாள். சத்தம் போட்டு சொல்கிறது, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சத்தம் போட்டு சொல்கிறது அப்படிங்கிறது வாச்சிகம்னு பேர். முணுமுணுக்கிறது, நமக்குண்டியும் கேட்குற மாதிரி சொல்லிக்கிறது, அது மாதிரி சொன்னால் அது உபாம்சுன்னு பேர்.
இவன் ஏதோ சொல்கிறான்னு தெரியும், ஆனால் என்ன சொல்கிறதுங்கிறது அவளுக்கு கொண்டு தான் தெரியும். அந்த மாதிரி முணுமுணுக்கிறதுன்னு சொல்லுவாள். அதுக்கும் ஜபம் பேர். நாக்கே அசையாமல் எந்த விதமான அசைவும் இருக்காது, மனதினாலே மந்திரத்தை உச்சரித்தல், அது பேர் மானசம்னு பேர். அப்படி மானச, வாச்சிக, உபாம்சு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகை இருக்குது. அதில் இறைவனுடைய அழைப்பொலியாகிற அந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும், அதாவது ஆவர்த்தி அதை சொல்லுவதனால் இறை அருள் சக்தியை பெற அனுபவம் சாத்தியப்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்கிற ஒரு அனுபவத்திற்கு ஜபம் என்று பெயர், ஒரு செயலிற்கு ஜபம் என்று பெயர்.